உங்கள் தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் அட்சய திருதியை ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. இந்த சலுகை மே 12 வரை மட்டுமே. ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டோ? 90s கிட்டுங்க, அதனால கொஞ்சம் அப்படிதான் இருப்போம். ஸ்டார்டிங்ல இந்த ப்ரோமோலாம் வந்ததுக்கு அப்புறம் அது வேற மாதிரி கன்வே ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பயம் வந்துருச்சு. என்ன ஏன் இப்படி கன்வே ஆகுது? ஒரு சில கமெண்ட்ஸ் கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஒரு 2 minutes வீடியோவை பார்த்துட்டு அவங்க இவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்க வேணான்றது தோணுது. ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருப்பாங்களே, நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. இவங்க சொல்ற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு கண்ட்ரோல்லே வச்சிடலங்க. அந்த இதுதான் அளவுக்குலாம் வருத்த இல்லைங்க. அவங்க 2 வயசு தான் என்னோட குழந்தைக்கு அது நடக்கும் போது. ஸோ 4-5 ஸ்ட்ரீட் டாக்ஸ்ன்னும் போது அது கம்ப்ளீட்டா லைக் ஃபேஸ்ல தலையில ஆரம்பிச்சு கம்ப்ளீட் ஒன் சைட் ஆஃப் த பாடி ஃபுல்லாவே அட்டாக். டாக்ஸ் யாரும் இங்க ஹேட்லாம் பண்ணல, எல்லாருக்கும் தெரியும். பட் ஒரு லிமிட்னு ஒன்று இருக்குல்ல. டெலிவிகிற நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க விஜய் கல்யாணி. ஸோ இன்னைக்கு அந்த கான்வர்சேஷன் யாரோட இருக்க போகுது அப்படின்னா, நீயா நானா ரீசன்ட் ஷோவில் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய அந்த கப்பல் தான் சபரி அண்ட் தமிழரசி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் தட் இட் செல்ஃப். ஸோ நீயா நானா பேக் டு பேக் எல்லா பக்கமும் நீங்கள் தான் இருக்கீங்க. அது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும். எப்படி இருந்தது அந்த அனுபவம் உங்களுக்கு? ஆக்சுவலி புதுசாக இருந்துச்சு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. லைக் யூஸ்வலாக இன்ஸ்டாகிராமில் ஏற்கனவே வி ஹேவ், நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு நல்ல டீசென்ட் ஃபாலோவர்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைக் நம்மளை பற்றி பேசுகிறதோ இருக்கட்டும், ட்ரோல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு நியூவாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. உங்களுக்கு அது அன்எக்ஸ்பெக்டடாக தான் மேம் இருந்தது. இப்படி வைரல் ஆகும் நாங்கள் எதிர்பார்க்கல. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பியூட்டிஃபுல். நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் கப்பலாகவே பண்ணுறீங்க. ட்ரெண்ட் ஆகிறது கப்பலாகவே ட்ரெண்டாக இருக்கீங்க. அதில் பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. வீட்டில் என்ன சொல்கிறாங்க? வீட்டிலலாம் பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து லைக் பெரிய இதுவாக வந்து அவங்க, ஏன்னா எங்களை தெரியும் இல்லையா அவங்களுக்கு, நாங்கள் எப்படின்றத வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆப்வியஸாக தெரியும். பர்சனலாக அப்படி இருக்கும்ன்றது தெரியும் வெளியே இருக்கவங்கள விட. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கவங்ககிட்டேருந்து எல்லாருக்கிட்டேருந்து பாசிட்டிவாக தான் வந்து வந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா பேசுனீங்க, அப்படி தான் வந்து இருந்துச்சு. they were happy actually. நிறைய அந்த கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. மச்சா விட்டுட்டு போயிடுறா, இவங்க சரியான ரெட் ஃப்ளாக், இந்த மாதிரி தொடர்ந்து நிறையா கமெண்ட்ஸ் வந்துட்டே இது. உங்களுக்கு இதை பார்க்கும்போது எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருந்தது? அண்ட் நம்ம வந்து ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டிங்கிறத தாண்டி நம்ம ஒரு ஷோக்கு போகிறோம், நமக்கு தோன்ற விஷயங்களை நம்ம இயல்பாக சொல்கிறத சொல்கிறோம். பட் அது மக்கள் பர்சீவ் பண்ணி இவ்வளோ ஒரு ஹேட்டட் காமிக்கும் போது அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? எவ்வளோ பர்சனலாக உங்களை பாதர் பண்ணிச்சு? ஒரு சில கமெண்ட்ஸ் கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஒரு 2 minutes வீடியோவை பார்த்துட்டு அவங்க இவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்க வேணான்றது தோணுது. அது முன்னாடி பின்னாடி என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது. எங்கள் பர்சனல் லைஃப்பில் நாங்கள் எப்படி இருப்போனோ அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு 30 seconds ஆர் 60 seconds வீடியோ பார்த்துட்டு அவங்க அவ்வளோ ரியாக்ட் பண்ண வேணான்னு தோணுது. அதை பாசிட்டிவாகவும் பார்த்துருக்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு காஃபி போட்டு தராரு, டிஃப்ரெண்ட்டாக இருக்க நல்ல விஷயமா அது ஹெல்த்தியாகவும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். காலங்காலமாக பொண்ணுங்க பண்ணுற விஷயம் தானே அது. ஒய்ஃபுக்கு தானே காஃபி போட்டு கொடுத்தேன். ஸோ அது அவ்வளோ தப்பாக பார்த்துருக்க வேணாம்னு தோணுது. உங்களுக்கு சம்வேர் அது அதர், இப்போ நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹேட்டட் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து கண்டிப்பாக என்னடா நம்ம சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருந்திருக்கும். என்ன மாதிரி ஒரு மனநிலை இருந்தது? இப்போ அதை எப்படி கடந்து வந்தீங்க? ஆக்சுவலி கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த ப்ரோமோலாம் வந்ததுக்கப்புறம் அது வேறு மாதிரி கன்வே ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பயம் வந்துருச்சு. என்ன ஏன் இப்படி கன்வே ஆகுது அப்படின்ற மாதிரி தான். அண்ட் ஃபுல் எபிசோட் வந்து வீடியோலாம் வெளில வந்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரெட் ஃப்ளாக், இந்த டாக்ஸிசிட்டி இதெல்லாம் வந்து பேசும்போது எவ்ரிவேர் இது வந்து ஒரு பெரிய டாக்ஸிக்கான விஷயம், இந்த உலகத்திலே நடக்கக்கூடாத ஏதோ ஒரு விஷயம் நடந்த மாதிரியும், ஒரு பையனுக்கு வந்து ஏதோ பையனுக்கு ஒரு பெரிய கொடுமை சமூகத்துல நடந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசும்போது ஒரு காஃபி போட்டு கொடுக்கறதுனால ஒரு இவ்வளோ பெரிய டாக்ஸிக் ஒரு ஒய்ஃப் அப்படின்றத வந்து கஷ்டமாச்சு. இவங்க புரிஞ்சுக்கல. ஏன்னா எங்களுக்கு தெரியும் அதோட பேக் ஸ்டோரி என்ன, ஏன் அவர் காஃபி போடுறாருலேருந்து எங்களுக்கு தெரியும் எங்களோட. ஸோ ஒரு பிளண்ட்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து கஷ்டமாக இருந்துச்சு. கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக வந்து இன்பாக்ஸ் பண்ணாங்க, எங்கள் வீட்லேயும் இதான் மேம் நடக்கும், என் ஹஸ்பண்டும் இப்படி தான் அப்படின்லாம் சொல்லும் போது ஓகே நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்கவுங்க வீட்டில் 1000 விஷயம் இருக்குது, நெகட்டிவாக பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் போவாங்க அப்படின்னும் போதெல்லாம்
அதனால ஓகே ஃபைன் அப்படி அந்த சில பேர் எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவ் இருந்துச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவா பேசுறவங்களோட கேட்கும் போது கொஞ்சம் மனசு ஆறுதலா இருந்துச்சு. எத்தனையோ கமெண்ட்ஸ் வந்தாலும் ஐ திங்க் உங்களுடைய லவ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அவங்கள பத்தி என்ன சொன்னாலும் அவங்களுக்காக நீங்க வந்து விடாம வந்து சப்போர்ட் பண்றதும் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதும் தட்ஸ் வெரி வெரி ஸ்வீட் அண்ட் வெரி ஸ்பெஷல். ஸோ உங்களுடைய லவ் ஸ்டோரி சொல்லுங்க, எப்படி இவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்க கூட? ஆக்சுவலி காலேஜ் லவ் ஸ்டோரி தான். நான் ஹொசூர்லேருந்து வந்து சென்னையில் தான் காலேஜ் பண்ணோம். இவங்க நெய்வேலியிலேருந்து வந்து இங்கே ஜாயின் பண்ணாங்க. என் காலேஜ் ஜூனியர் தான் இவங்க. காலேஜில் தான் மீட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பித்தோம். என்ன ரொம்ப பிடிச்சது? பார்த்தோன்னே இவங்க தான் அப்படின்னு எப்படி செட் ஆனீங்க? பார்த்தோன்னே இவங்கன்னு அப்படிலாம் வந்து நினைக்கல. பேச 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 கிராஜுவலா வந்து பிடிச்ச விஷயங்கள் தான். ஸோ அந்த மாதிரி தான் சீனியர் அப்படின்னும் போது ஜஸ்ட் எங்களோட கான்வர்சேஷனே எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, எனக்கு புக்ஸ் வேணும் சீனியர், புக்ஸ் கொடுங்க எனக்கு, இப்படி ஸ்டார்ட் ஆன ஒரு கான்வர்சேஷன். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நிறைய 2 பேரும் பேசி பேசி புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே எங்களுக்குள்ள பிடிச்சி போய் அப்படியே ஸ்டார்ட் ஆனது தான். லைக் டக்குன்னு இந்த பார்த்த உடனே அப்படிலாம் கிடையாது. ஸோ பேசினா கூட நார்மலாகவே கேர்ள்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபிக்ஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் அவங்க எப்படி இருக்காங்களோ அதை புரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வருது அப்படிங்கிறது அவங்க ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் ஆன காரணம், அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்? ஆக்சுவலி எதனால அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அம்மாவுக்கு ஒரு நல்ல பையன், ஒரு ஒய்ஃப்க்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட், ஒரு அக்காக்கோ ஒரு தம்பிக்கோ ஒரு நல்ல அண்ணன் தம்பி இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி எல்லா ரோலுமே அவர் ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணுவார். அப்போவே வந்து அவங்க அம்மாவை அவர் டேக் கேர் பண்ண விதமாக இருக்கட்டும், அவங்க அம்மாவை பற்றி சொல்ல, அவங்க அக்கானா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும், அவங்க அக்காவை பற்றி பேசுகிற விதமாக இருக்கட்டும், அண்ட் மியூச்சுவலாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்குற ரெஸ்பெக்ட் இருக்கும்ல, அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி இருக்கிற ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் வந்து அப்போ நம்மளை எப்படி பார்த்துப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் இம்ப்ரெஸ் ஆச்சு அவர் பண்ண விஷயங்கள். அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள்ட்ட என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி நான் வந்துட்டு கன்னடா, அவங்க தமிழ். எனக்கு வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்துட்டு அப்போது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்தாங்க. அண்டு நாங்கள் மோஸ்ட்டாக லவ் பண்ணுறப்ப பேசுகிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஹிஸ்டாரிக்கலாக அதை பற்றி தான், தமிழை பற்றி நிறைய, தமிழ் பற்றவங்களுக்கு நிறைய இருக்குது. ஹிஸ்டாரிக்கலில் பிளேசஸை பற்றி, டெம்பிள்ஸை பற்றி இந்த மாதிரி தான் பேசுவோம். அண்ட் அவங்க நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க, தமிழ் ஹிஸ்ட்ரியை பற்றி நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. உங்களை பற்றி நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தபோது சம்பரோதி அதா ரெத்திஸ் நீங்கள் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ண டைம் வந்து ரொம்ப குரூஷியலான டைம் அப்படிங்கிறனால எங்களுக்கு ஹனிமூன் போகிறதுக்கு கூட டைமும் இல்லை, மணியும் இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு ஐ திங்க் யூ கம் அப் இன் லைஃப். ஸோ ரீசெண்டாக நீங்கள் ஃபேமிலியாக போன ஏதாவது வெக்கேஷன் இல்லை சம்பரோதி அதா வேர் யூ ஸ்பெண்ட் சம் குட் டைம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கரெக்டாக அமைஞ்சு வந்ததா? நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது வெளில அப்படின்னாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் லவ் பண்ணும் போதும் சரி இப்பயும் சரி கோவிலா சுத்துறது தான் எல்லாம் ஏஜ்டு பீப்புள் பண்றதா நாங்கள் இந்த வயசுல இப்போ வரைக்கும் அது என்னமோ எங்களுக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆகுது. லவ் லாங்குவேஜ் எங்களுக்கு கோவிலுக்கு போனா கிடைக்கிற ஒரு மன நிம்மதி எந்த டெஸ்டினேஷனுக்கு போனாலும் கிடைக்கிற மாதிரி இதுல எங்களுக்கு அது கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியும் அந்த கோவிலை பத்தி ஹிஸ்டரி படிப்போம். ஸோ எல்லாம் படிச்சு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அது ஒரு நல்லா இருக்கும், அந்த ஃபீலே நல்லா இருக்கும். அப்ப அந்த இடத்துக்கு போகும்போது இந்த ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த கோயிலுக்குள்ள போகும்போது ஒரு வைப் கிடைக்கும்ல, அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அதுதான். ஓகே, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ரீசெண்டா கேட்டாங்க அவங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிருந்தோம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அந்த ஹிஸ்ட்ரி, அவங்களோட ஹிஸ்ட்ரி, மீனாட்சி அம்மனோட ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டுட்டு அந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வரும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, பாசிட்டிவான ஃபீல். சூப்பரா. 2 பேரும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டோ? 90s கிட்டுங்க, அதனால கொஞ்சம் அப்படிதான் இருப்போம். நான் ஒரே ஒரு மீம் மட்டும் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். இது நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, பட் ஃபேஸ்புக் ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. இந்த மீம் பார்த்தோன்னே உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த தங்கத்தை எங்க இருந்தாலும் அலைக்கா தூக்கிட்டு வாங்கடா, என் புருஷனுக்கு கட்டி வைக்கணும். ஓகே, பேசாம இருக்கணும், உன்னையும் நீயா நானா கூட்டிட்டு போனவை ஒரு 6 மாசத்துல மீம் டெம்ப்ளேட் ஆகிடுவேன். ஸோ ப்ளீஸ் காம் டவுன் பேபி. இப்போ வந்து உங்களை பார்க்கும்போது வைஃப் மெட்டீரியலை தாண்டி நார்மலாக இந்த ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருப்பாங்களே, நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க வைஃப் எல்லாம் ஃபீல் பண்ணி இந்த மாதிரி பாருங்க எப்படி மாட்டிடுறோம் இவங்க சொல்ற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு கண்ட்ரோல்லே வச்சில்லங்க. இதுதான் அந்த அளவுக்குலாம் வர்த்து இல்லங்க. அவங்க ஏதோ தெரியாம ஏதோ ஒன்னு சொல்ல போய் அது வேற மாதிரி கன்வே ஆகி மாட்டிக்கிட்டாங்க.
இவரு கண்ட்ரோல்லாம் பண்ணவும் முடியாதுங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ட்ரோல் பண்ணணும், கண்ட்ரோல்ல வைக்கணும். அது 2 பேருக்கா இருந்தாலும் சரி, நான் அவரை பண்ணாலும் சரி, அவரு என்ன பண்ணாலும் சரி, அது தேவையில்ல. தேவையில்லாம இருக்கிறது தான் நல்லது. இது ஆக்சுவலி நாங்க பார்த்தோம். இது ஃபன்னியா தான் இருந்துச்சு. ஓகே அப்படின்ற மாதிரி. ஒரே சண்டேல உங்க லைஃபே வந்து புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சுல்ல. இந்த மாதிரி அவங்கள வச்ச மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது உங்க மைண்ட் செட் வந்து ஆன் ஃபன்னி ஆஸ்பெக்ட் கேட்குறேன் எப்படி இருக்கு? ட்ரால்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் தாங்க பண்ணுவோம். மீம்ஸ் Trolls எல்லாம் என்ஜாய் எல்லாம் பண்ணுவோம். பார்த்து சில பயங்கரமா கமெண்ட்ஸ் தான் வந்து டிஸ்டர்பிங்காக இருந்தது. disturbing-ஆ மற்றபடி ட்ரால்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நல்ல ஃபன்னியாக தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கஷ்டமா இல்லை. சில கமெண்ட்ஸ் மட்டும் தான் வருத்தமா இருந்துச்சு. சரி ஓகே கடந்து போயிடலாம் அவ்வளவுதான். அது ஒன்றும் பெருசாலாம் அதில் இல்லை. நிறைய பாசிட்டிவும் இருக்கு. பாசிட்டிவ் மட்டும் எடுத்துட்டு போவோம். எடுத்துக்கலாம், நெகட்டிவா நெகட்டிவ் விட்டுறலாம். நெகட்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி போயிடுறீங்க. நியா நானாவை பற்றி நிறைய உங்களுடைய பேஜ்லையும் சரி நிறைய இடங்கள்ல பேசிட்டீங்க. பட் இதே கப்பல் வந்து 2 years பேக் வந்து விகடனுக்காக ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க. அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமும் கூட. அது திருப்பியும் இப்போ 2 years கடந்து நம்ம வரும்போது அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் இன்னைக்கு அந்த குழந்தைக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி கூட நடக்குது. ஸோ இந்த டாக் பைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதுவும் கண்டிப்பாக நான் கேட்டே ஆகணும். இப்போ குழந்தை எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி ஒரு மனநிலை இருக்கு? குழந்தை வந்து இப்போவுமே வந்து அவங்களுக்கு வேற ஒரு ட்ரீட்மெண்ட், அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா வந்த ஒரு பாதிப்பு மூலயமா இப்போவுமே ஹீஸ் அண்டர் வேற ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டாக் பைட் இன்சிடென்ட் ஆல்மோஸ்ட் லைக் 2.5 years முன்னாடி இது நடந்துச்சு. ஸோ அப்போ அவங்களுக்கு 2 வயசு தான் என்னோட குழந்தைக்கு அது நடக்கும் போது. ஸோ 4-5 ஸ்ட்ரீட் டாக்ஸ்ன்னும் போது அது கம்ப்ளீட்டாக லைக் ஃபேஸில் தலையில் ஆரம்பிச்சு கம்ப்ளீட் ஒன் சைட் ஆஃப் த பாடி ஃபுல்லாகவே அட்டாக். ஒரு சைடு ஆனால் கீழே குப்புற விழுந்தப்போ திரும்பி படுத்திருக்கும் போது எந்த சைடு அந்த டாகுக்கு பிடிக்க ஈஸியா இருந்துச்சோ ஒரு கம்ப்ளீட் ஒன் சைடு ஃபுல்லாவே அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 80+ ஸ்டிச்சஸ் இருக்கும் அவங்களோட உடம்புல இப்ப வரைக்கும். அப்போ என்ன வயசு இருந்தது அவங்களுக்கு? 2 years. 2 years. ஓகே. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா ஹெட்லேருந்து ஃபேஸ் பார்ட் இருக்கு இல்லையா, அதுலலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடம். இந்த மைனஸ் ஸ்டிச்சஸ் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஐலிட் வந்து டேர் ஆகி வந்துடுச்சு. ஸோ அங்கே வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஐயில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஐ வந்துட்டு அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பின்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இப்போ அதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து லைக் இன்னும் எங்களுக்கு முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் அந்த பிரச்சனையிலேருந்துன்னா முடியலன்னு தான் சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ஐ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சில மாதங்கள் மூடியே இருந்தது அந்த எது சர்ஜரி பண்ணுமோ. அதனால அவங்க ஒரு ஐயை யூஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் இது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா he didn't use that eye. இதே ஐயை மட்டுமே யூஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சோன்னா அது ஸ்குவிண்ட்டாக மாற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்குவிண்ட்டுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அகெயின் ஸ்குவிண்ட்டுக்கு சர்ஜரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 2 to 3 months மறுபடியும் இன்னொரு சர்ஜரி. ஸோ இது அப்படியே சர்ஜரின்னு இப்படி தான் இன்னுமே எங்களுக்கு அது முடியல, அதுக்கு சொல்யூஷனே இல்லை. அந்த மாதிரி கண்டினியூ தான் ஆயிட்டு இருக்கு. ஒரு குழந்தைய வந்து அவ்வளோ டாக் சூழ்ந்து கடிக்கும் போது ஒரு ஆட்டோமேட்டிக்காக இப்போ நமக்கே ஒரு பயம் வர மாதிரி எவ்வளோ பயம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீட் டாக் பார்த்தாலே அவங்க ஓடுற மாதிரி ஒரு மனநிலையே வந்து ரொம்ப பேடாக இருந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க அந்த பேட்டியில். இப்போது அவருடைய மனநிலை அப்படி தான் இருக்கா, இல்லை அவர் வெளில போக ஆரம்பிச்சிட்டாரா, நீங்கள் கூட்டிகிட்டு போக பழக்கப்படுத்திட்டீங்களா? இல்லை, நாங்கள் கூட்டிகிட்டு போக இனிஷியல் பீரியட் ஒரு 1.5 years வந்து கஷ்டமாச்சு. ஏன்னா வெளிலே ஆக்சுவலி போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது, நிறைய சர்ஜரிஸ் இருந்ததுனால சன்னுக்கு எக்ஸ்போ ஆகக்கூடாதுன்னு சொன்னதுனால நாங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப செம்ம ஆக்டிவாக இருக்கிற ஒரு கிட்டு இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருந்தான். பயந்து வீட்டுக்குள்ளே யாராச்சும் வந்தால் கூட அவங்க கிட்ட பேச மாட்டான், டோரை லாக் பண்ணிட்டு ரூம்குள்ளே போகிறது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நாங்கள் அதுலேருந்து அவனை வெளில கொண்டுட்டு வரதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது, என்ன பண்ணீங்க அவரை மீட்டு கொண்டு வரதுக்கு? மறுபடியும் நாங்கள் அவங்க யாரு கூட எல்லாம் என்கேஜ் பண்ணலையோ, பசங்களோட விளையாடலன்னா கூட நாங்கள் வாண்டடாக என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பேசு விளையாடி விடன்னு எதுவும் நான் அவாய்ட் பண்ணானோ அதை மறுபடியும் அவனுக்கு வந்து சொல்லிட்டே இருந்தோம், பரவாயில்ல பண்ணுன்னு. இப்போ அவன் விளையாடுறதா இருக்கட்டும், வெளில வராதா இருக்கட்டும், அதெல்லாம் ஈஸ் ஓகே. பட் டாக்னு வரும்போது அவனுக்கு வந்து நாங்கள் நினைச்சோம் 2 வயசு தானே, அவனுக்கு அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்காது அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். எங்களுக்குமே ஒரு ரீசன்ட் பீரியட்ல தான் தெரிஞ்சது அவனுக்கு அந்த இன்சிடென்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா ஞாபகத்தில் இருக்கு. அவன் எங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுறது சும்மா அவனே சொல்றான், அம்மா அன்னைக்கு பார்க் போனோம்லம்மா, அன்னைக்கு என்னன்னா நாயெல்லாம் சேர்ந்து கடிச்சிடுச்சுமா அப்படின்னு எங்களுக்கு சொல்லும் போது இவனுக்கு இவ்வளவு நாள் இந்த மைண்ட்ல இருந்திருக்குன்றதே எங்களுக்கு தெரியல. நாங்க என்ன அவன் முன்னாடியே ரொம்ப கான்ஷியஸா இருப்போம்.
இந்த டாபிக் பேசவே எடுக்க மாட்டோம். மாட்டோம். யாராவது வந்து இதை பத்தி கேட்டா கூட அவன் முன்னாடி பேசாதீங்க அப்படின்னு இருப்போம். ஆனா அவனுக்குள்ள அது இருந்திருக்கு அப்படின்றது தெரியும் போதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ எங்க வீட்லயுமே டாக் இருந்ததுனால நாங்களும் டாக் வந்து வளர்த்துருக்கோம். ஸோ எப்படி அது இருக்கும். ஸோ இவனுமே வந்து இந்த இன்சிடென்ட் முன்னாடி டாகோட எல்லாம் இருந்திருக்கான். ஸோ அவனுக்கு தெரியும். இதுக்கப்புறம் அவன் டோட்டலா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் டாக்ஸ் கிட்ட. யார் வீட்ல இருந்து எங்கேயாவது போனா கூட அவன் அவாய்ட் தான் பண்ணுவான். என்கிட்ட சொல்லுவான், அம்மா கிட்ட போவாதீங்க நீங்க அது அப்படின்னு எனக்கு அவன் பயப்பட அட்வைஸ் ஆரம்பிச்சிட்டான் நிறைய. பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் இப்பவுமே என்னால அதுல இருந்து அவனை ஒண்ணுமே வெளிலலாம் கொண்டுட்டு வந்துட்டானான்னு கேட்டா வரலதான். அதே மாதிரி இன்சிடென்ட் இப்போ இந்த ராட் வீலர் வந்து ஒரு குழந்தைய கடிச்சு அந்த குழந்தை வந்து சர்ஜரி அண்டர்கோ பண்ணுறாங்க. இது வந்து நமக்கு நியூஸாக வெளில வந்தனால நமக்கு தெரியுது. இதே மாதிரி வெளில வராத பல கேசஸ் இருக்குது. ஸோ நார்மலாக இந்த மாதிரி டாக்ஸை வந்து வளர்க்குறவங்க கூட்டிகிட்டு வரனால பல பிரச்சனைகள் இருக்குது. அது ஸ்ட்ரீட் டாக்ஸ் மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம ப்ரீட் பண்ணி ப்ராப்பராக வேக்சினேட் பண்ணி ட்ரெயின் பண்ண டாக்ஸே இந்த மாதிரி நிலைகள் இருக்கும்போது இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அது நீங்கள் அந்த நியூஸ் பார்த்தீங்களா? பார்த்தோம். ஆக்சுவலா வந்து ரொம்ப இந்த எங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமே எங்களுக்கு நிறைய பேர் வந்து அவங்கவுங்க லைஃப்ல இந்த மாதிரி நடந்திருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த ரீசெண்ட்டுக்கு முன்னாடி இந்த கொஞ்சம் வருஷத்துல இது ஒண்ணு கிடையாது. நிறைய எவ்ரி 3 to 4 months நடந்துகிட்டு தான் இருக்கு. எவ்ரி 3 to 4 monthsக்கு எனக்கு ஒரு வீடியோ ஷேர் ஆயிட்டு தான் இருக்கு. இந்த இன்சிடென்ட் எனக்கு நடந்ததுனால இந்த ஊர்ல பாரு இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணும்போது இதுக்கு எண்டு எங்கதான் எப்பதான் இது முடியும். ஏன்னா நாங்க அதுக்கப்புறம் நாங்களே ஐ விட்னஸ் 2 பார்த்தோம். எங்களோட லே அவுட்லயே எங்களோட பசங்க விளையாடிட்டு இருந்த பசங்களை 4-5 ஸ்ட்ரீட் டாக்ஸ் எங்க கண்ணு முன்னாடியே நடக்குது. போகுது நிறைய. எல்லா ஏரியாலையும் இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸும் அதிகமாகிடுச்சு. ஆக்சுவலி கவர்மெண்ட் தான் ப்ராப்பராக ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நாங்கள் எங்கள் இன்சிடென்ட் அப்பவும் நிறைய இன்சிஸ்ட் பண்ணோம். முனிசிபாலிட்டியில் எல்லா இடத்துலையும் நாங்களும் போய் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறோம். பட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பெருசாக ஸ்டெப் எடுத்த மாதிரி எதுவும் தெரியல. எஃபெக்டிவாக எதுவும் இல்லை. எஃபெக்டிவாக எதுவுமே இல்லை. எங்கள் லே அவுட்டே எடுத்துக்கோங்களேன், அவ்வளோ தடவை சொல்லியாச்சு. ஸோ லைக் அதை ஃபீட் பண்ணுறதெல்லாம் தப்பு. என்ன இந்த டாக் வந்து பிரியர்கள் இருக்கிற அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் எங்களுக்கு புரியுது. டாக்ன்றதுக்கு வந்து இவ்வளோதான் சென்ஸ் இருக்குது, அதுக்கு இதுதான் புரியும், நம்ம தான் புரிஞ்சுக்கணும். எங்களுக்கும் எல்லாமே புரியுது. நாங்கள் வளர்க்காதவங்க இல்லை டாக், எங்களுக்கும் எல்லாமே புரியுது. எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவோம்? நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் வரும்ல, நம்ம சொல்லிட்டு போயிடலாம் இவங்களுக்கு வந்து டாக் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, அதனாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அனுபவிச்சவங்களுக்கு தான் அதோட வலியும் வேதனையும் அதுல இருந்து ஓவர் கம் இன்னுமே பண்ணி வராது எங்களுக்கு தான் தெரியும். சொல்றது ஈஸி யாரா இருந்தாலும். இப்ப நடந்த ஒரு 4 வயசு குழந்தைக்கு எங்களுக்கு அந்த விஷயம் கேட்ட உடனே ரொம்ப அந்த மறுபடியும் எனக்கு அந்த ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன ஃபீல் பண்ணேன், ஒரு அம்மாவா அன்னைக்கு எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது இப்ப அந்த அம்மாக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவங்களுமே பைட் வாங்கிருக்காங்க காப்பாத்த. அதுதான் சொல்றேன். ஆனா அன்னைக்கு என் குழந்தை அட்லீஸ்ட் அவங்க கூட யாராவது இருந்தாங்க. அன்னைக்கு என் கூட குழந்தை கூட யாருமே இல்ல. அப்பெல்லாம் நினைச்சு பார்த்தேன், அப்ப என் பையன் அது எப்படி அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிருப்பான், அவனுக்கு எப்படி இருந்திருக்கும். நான் கண்ணுல பார்க்கவும் லைவ் விட்னஸும் நாங்க அதை பண்ணல. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இதோடைய எண்டாக நீங்க என்ன பாக்குறீங்க? இதுக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்னா அந்த எண்ட் பாயிண்டாக நீங்க என்ன பாக்குறீங்க? ப்ராப்பரா ஒரு ரூல் இருக்கணும், அவ்வளவுதான். இந்த கவர்மெண்ட் கையில மட்டும்தான் இருக்கணும். ஸோ மக்களும் புரிஞ்சுக்கணும். டாக்ஸ் யாரும் இங்கே ஹேட்லாம் பண்ணலை, எல்லாருக்கும் தெரியும். பட் ஒரு லிமிட்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான் ஒரு லிமிட்னு இருக்கு. அந்த லிமிட்டை வந்து புரிஞ்சே நடந்துக்கிட்டு இதுக்கான கரெக்டான ரூல்ஸ் வந்துச்சுன்னா மேபி இது ப்ராப்பராக ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கெல்லாம் வேக்சினேட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் இப்போல்லாம் பண்ணுறதில்ல போல. அப்போல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் பார் ஸ்ட்ரீட் டாக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஜென்ஸ் கொஞ்சம் அடல்ட்ஸ்னாலே பைக் எடுத்து வெளியே போக முடியல. ஒரு 8 மணி 9 மணிக்கு மேலே போனாலே எந்த ஏரியாவுக்கு போனாலுமே அவ்வளோ ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குது. பயமாக இருக்குது, நமக்கே பயமாக இருக்குது. குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க 2 பேரும்? நான் வந்து ஹொசூர்ல இருந்தேன். ஆக்சுவலி நான் மேரேஜ் ஆயிட்டா நாங்கள் ஹொசூர்ல செட்டில்டு. நெய்வேலியே நடந்துச்சு இன்சிடென்ட். நெய்வேலி வந்து என்னோட ஹோம் டவுன். எங்க அப்பா அம்மா கிட்ட தான் குழந்தை அப்போ இருந்தான். ஸோ அந்த இடத்துல இன்சிடென்ட் நடந்துச்சு. உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது? அண்ட் அங்கிருந்து எப்போ டிராவல் பண்ணீங்க? எப்போ முறையா பார்த்தீங்க? அப்போ எப்படி இருந்தது? எங்களுக்கு ஒரு 20 minutes to half an hourல எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க. பட் எங்களுக்கு இன்சிடென்ட் இப்படி ஆயிடுச்சுன்றத சொல்லலை. ஜஸ்ட் கீழே விழுட்டான், தலையில் அடிபட்டுடுச்சுன்னு சொன்னாங்க. அதை கேட்டே நாங்கள் ரொம்ப பதறி போய் உடனே கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பி பாதி வழியில் போக அது சுச்சுவேஷன் கிரிட்டிக்கலாக இருக்குது, ரொம்ப அதிகமாகிடுச்சுன்றதுக்கப்புறம் அவங்க எங்களுக்கு காலில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக் பைட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கண்ணை கடிச்சிடுச்சுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எங்களால் ட்ராவலே பண்ண முடியல. ஒரு ½ hour ஒன்ஸ் நின்று அழுது அந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகி போனோம். அந்த ட்ராமாலாம்
இன்னும் மைண்ட் விட்டு 6 மணி நேரம் டிராவல், யாரும் உண்மையும் சொல்லலை. ஏன்னா நாங்க பயந்துருவோம். ஏன்னா கார் ஓட்டிட்டு வர்றதும் இவரு தான். ஸோ இவரால இந்த ஹேண்டில் பண்ணிட்டு கரெக்டா கார் ஓட்டிட்டு வந்துருவாங்க. ஏன்னா ஃபாஸ்டா போயிடுவாங்களோ சொல்லவே இல்லை எங்க கிட்ட. கொஞ்சம் தூரம் வர வர ஒன்னொன்னா வெளில வருது. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் நெய்வேலி ஜிஹெச் போயிருக்காங்க, அங்க வந்துட்டு ட்ரீட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து பாண்டிச்சேரி மூவ் பண்றாங்க. ஸோ அவங்க நெய்வேலி ஜிஹெச் போற வரையும் தலையில அடிபட்டுருச்சுன்னு சொல்லிருந்தாங்க. அப்புறம் அங்கிருந்து பாண்டிச்சேரி போகணுன்றப்போ அப்பதான் அவங்க ரிவீல் பண்றாங்க டாக் கடிச்சிருச்சுன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் ரொம்ப 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 ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. ட்ராவல் பண்ணிட்டே போக முடியல, அப்படி இருந்தது. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து சென்னையில் நடக்கிறதுக்கும் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் நடக்கிறதுக்கும் இந்த மாதிரி இன்டீரியர் கோர்ஸில் நடக்கிறதுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வரிசையில் வந்து உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்தா சேலஞ்சஸ் ஆக? இல்லை, ஆக்சுவலாக வந்து ஜிஹெச்ல வந்து ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நெய்வேலி ஜிஹெச்ல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து அந்த நாங்கள் பாண்டிச்சேரி கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அவங்க அப்ரிஷியேட் பண்ண நல்ல விஷயம் என்னன்னா இவ்வளோ சூப்பராக ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான். ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் சைட்லலாம் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. அந்த டிஃபிகல்ட்டிஸ் ஏன்னா நாங்கள் போய் பார்க்கும்போது எங்ககிட்ட ஃபோன்லேயே தான் அவங்க பெர்மிஷன் கேட்டாங்க சர்ஜரிக்கு. ஏன்னா நாங்கள் வர ட்ராவல் அதிகமாகும், நாங்கள் முதல்ல பண்ணிடுறோம், நீங்கள் வாங்க. நாங்கள் போய் பார்க்கும்போதெல்லாம் அவன் கம்ப்ளீட் சர்ஜரி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் எங்கள் ட்ராவல் முடிஞ்சு நாங்கள் அவனை பார்க்குறோமே. நாங்கள் பார்க்கும்போது அவன் மேலே ஒரு பிளட் ட்ராப்ஸோ எதுவுமே இல்லை, எவ்ரிதிங் இஸ் டன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது தான் நான் வந்து ஓகே, அப்போதான் எனக்கு இவ்வளோ இருந்திருக்குன்றதை சரி இதை மக்கள்கிட்ட சொல்லணும், எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது, அவங்க அவேராக இருக்கணும்னு தான் அதை நான் ஷேர் பண்ணேன். அதுவுமே லைக் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த வீடியோவுமே நான் ஷேர் பண்ணேன் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு. ஸோ ஹாஸ்பிட்டல் சைட்லாம் ரொம்ப சூப்பராக வந்து சப்போர்ட் இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் அண்டர்கோ பண்ணுறதா சொல்கிறீங்களே, ஸோ இது ஃபினான்ஷியலாக உங்களுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது? அடுத்தடுத்து வரக்கூடிய இப்போ கிட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து அடுத்த அடல்ட்ஸாக இருக்கட்டும், எந்த மாதிரி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்தால் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அவுட் ஆஃப் யோர் எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ இனிஷியலாக இந்த நடக்கும் போதெல்லாம் உண்மையாகவே ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது. என்ன பண்ண போகிறோம், இன்சூரன்ஸ் சர்ஜரின்றாங்க. எடுத்துக்கிட்டா பெஸ்ட்டு. எல்லாருமே கண்டிப்பாக இன்சூரன்ஸ் மஸ்ட். ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். எடுத்திருந்தா ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஸோ எங்களுக்கு அப்போ ரொம்ப பெருசாக கை கொடுத்ததுமே அந்த ஒரு விஷயம்தான். ஸோ ஹெல்த் மேலே எந்த விதத்துலேயுமே சரி, ஹெல்த்துக்குன்னு ஒரு பார்ட்டை நம்ம எப்பவுமே வச்சுக்கிறது அப்படின்றது வந்து எங்களுக்கு அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு இது ஒரு லெசனாக இருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் ஹெல்த்துக்குன்னு நம்ம வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணும் அப்படின்றது. ரைட். எனிவேஸ் வந்து சீக்கிரம் அவருக்கு சரியாகணும். அண்ட் ஐ திங்க் இதை பார்த்துருக்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய அவேர்னஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய பிஸ்னஸ்க்கும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ஐ திங்க் வி ஷுட் ஆல்சோ டாக் அபவுட் யுவர் பிஸ்னஸ். ஸோ சொல்லுங்கள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் பொட்டிக் எப்படி போயிட்டுருக்கு? நாங்கள் ஆரா பொட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு உமன் கிளாதிங் ரன் பண்ணிருக்கோம். ஹொசூரில் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, யூடியூப் இருக்குது. ஆன்லைனில் ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்ருக்கோம். தென் நிறைய ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிருக்கோம். இப்போது ஹோல்சேலாகவும் கொடுத்துட்ருக்கோம். 10+ கண்ட்ரீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது கப்பல் பிஸ்னஸாக பண்ணுறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது உங்களுக்கு? ஆக்சுவலி சேலஞ்சஸ்ன்னு தாண்டி நிறைய சப்போர்ட் தான் இருக்கு கப்பலாக பண்ணும்போது. என்ன எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு குழந்தையும் பார்த்துக்கணும், வீடியோவும் பார்த்துக்கணும், கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது இந்த வேலையை நான் பார்க்கணுன்ற போது அந்த வேலையை இவர் பார்த்துப்பாரு, என்னோட வேலை மற்ற இதெல்லாம் இவரால் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவார். இன்ஃபேக்ட் நாங்கள் கப்பலாக இன்ஷியலாக நான் மட்டும்தான் ஆரம்பித்த பிஸ்னஸ் இது. கொஞ்ச நாள் போக போக தான் ஹீ ஜாயின்ட் வித் மீ. ஸோ இவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ரீச்சும் சரி, ஒரு கப்பல் ஆண்டர்ப்ரனர் ரெக்கக்னைஸ் பண்ண விதமாக இருக்கட்டும் சரி, அது ரொம்ப நல்லா இருந்தது. மக்கள் மத்தியில் அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து லைக் இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது, நாங்களும் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொன்று எங்ககிட்ட ரொம்ப ஸ்பெஷல், இதுதான் எங்ககிட்ட ரொம்ப சூப்பரான ஹிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து சாரி வித் ஒர்க் ப்ளவுஸ் வந்து எங்கள் பேஜில் நாங்கள் போட்டுட்டு இருப்போம். ஸோ அது வந்து பயங்கர ஹிட். எப்போவுமே சார் தான் அந்த வீடியோஸ் வந்து போடுவார். ஸோ சார் போடுற வீடியோஸ்னாலே என்னமோ தெரியாது, சாருக்கும் வேற பயங்கர ஃபேன் ஃபாலோயிங்ஸ், என்னை விட சாருக்கு வந்து பயங்கர ஃபேன் ஃபாலோயிங். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து இவர் போடுற அந்த வீடியோஸ் எல்லாமே பயங்கர சூப்பராக போயிட்டு இருக்கும். அண்ட் இப்போ ரீசென்ட்லி வி ஹேவ் டன் லைக் கப்பிள் காம்போஸ். இவனால விமென்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்துல கப்பிள்ல வேஷ்டி ஷர்ட் மட்டும் வி ஹேவ் ஆடட். லைக் இவர் என்ன கலர் போடுறாரோ சேம் கலர்ல வைஃப் அந்த மாதிரி கப்பிள் சாரி வேஷ்டி ஷர்ட் அண்ட் சாரி வந்து காம்போவா கொடுப்போம் சேம் கலர்ல. ஓகே. உங்களுடைய பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ஐ ஹேட் a good time talking to you. Thank you. Same here. Thank you so much. Thank you so much. உங்கள் தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸில் எப்போதும் விட இம்முறை இன்னும் பிரம்மாண்டமாய் அட்சய திருதியை ஆஃபர். தங்க நகைகள் பவுனுக்கு ரூபாய் 1000 வரை தள்ளுபடி. இந்த சலுகை மே 12 வரை மட்டுமே.
விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.